தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பிறகு என்னை ஏமாற்றி விட்டதாக பிரபல காமெடி நடிகர் சுகுமார் மீது துணை நடிகை ஒருவர் காவல்துறையில் புகாரும் கொடுத்துள்ளார். இது சமூக வலைத்தளங்களிலும் திரைத்துறையிலும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தான் தற்பொழுது இவர் பெருமளவில் படங்களில் நடிக்கவில்லை என்றாலும் கூட அப்படி இவர் சமீபத்தில் தான் ஸ்டார் திரைப்படத்தில் சிறு கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார். மேலும் அப்படி 1997ஆம் ஆண்டு சக்தி என்கின்ற திரைப்படத்தின் மூலம் சிறு கதாபாத்திரத்தில் அறிமுகமாக்கியிருந்தாலும் பிறகு கலகலப்பு, பொன்னான நேரம், விருமாண்டி, வசூல் ராதா எம்பிபிஎஸ் போன்ற பல படங்களிலும் நடித்திருந்தார். 2004ஆம் ஆண்டு பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வெளியான காதல் திரைப்படம் தான் இவருக்கு தமிழ் திரையுலகில் தனி ரசிகர்களையே கொடுத்தது என்றே சொல்லலாம். பிறகு இவர் காதல் சுகுமார் என்றே அழைக்கப்பட்டார். தற்பொழுது காதல் சுகுமார் அவர்கள் சில திரைப்படங்களிலும் நடித்து வருகிறார். இந்நிலையில் தான் இவர் மீது துணை நடிகை ஒருவர் வடபழனி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவர் கொடுத்துள்ள புகாரில் ஏற்கனவே திருமணமாக்கி கணவரை விட்டு பிரிந்து வாழ்ந்து வரும் தன்னிடம் காதல் சுகுமார் நெருங்கி பழகிய நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி கடந்த 3 வருடங்களாக தன்னுடைய நகை, பணம் போன்றவற்றை ஏமாற்றி வாங்கிக் கொண்டார் என்றும், இப்பொழுது தனக்கு ஏற்கனவே திருமணமாக்கி விட்டதாக கூறி என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்ற பார்க்கிறார் என்றும் கூறியுள்ளார். துணை நடிகை கொடுத்த புகாரின் பேரில் காதல் சுகுமாரிடம் போலீசார் விசாரணை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் கோலிவுட் திரையுலக வட்டாரத்தில் பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.